அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனதோடு கர்த்தரை தொழுது கொள்வோமா? காலையோடு கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். செவிகளை நீ திறந்து விட்டீர், சீத்தம். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். இந்த புவிதனிலே பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஏலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆண்டவரே இந்த காலை வேளையில சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா, கிருபையை கேட்டு நிற்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் கிருபை வெளிப்படட்டும். அல்லேலூயா ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பலவீனனே கிருபையை தந்தீரையா இந்த பலவீனனே கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே அல்லேலூயா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே பயமில்லையே. ஆராதனை கர்த்தனோடு இருக்கிறேன், பயமில்லை. ஆராதனை தேவ கிருபை எங்களோடு இருக்கிறது, பயமில்லை. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு ஆமென் ஆமென் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு சின்னம் சேருவாயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் ஆமென் ஆமென் திருவயலில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்கார எந்த உள்ளத்து சொந்தமானார் இந்த பார் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்து சொந்தமானார் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார் ஆமென் ஆமென் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாத பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை
அழகாய் வந்திடுவார். ஆமென் ஆமென். காணலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாலே வாடும் மருத்துவராகிடுவான். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உண்மை திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம். ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறோம். காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். உம்மை ஆராதனை செய்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதனை ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை உமக்கே. காலை வேளையில் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் என்று மாறாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகி ஆண்டவரே, இந்த புதிய காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். அந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர, தேடி வர, உடைய முகத்திற்கு முன்பாக நீர் நிற்க நீர் கொடுத்த பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் தகப்பன் பிள்ளைகளை சுமப்பதை போல் சுமந்து கரம் பிடித்து நடத்தியங்களே.
இந்த நிலையில் கூட நிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும், குறைகளை நிறைவாக்கும். இப்படி சமூகத்தில் பாடி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், அன்பான தாய் தகப்பனார் உலகத்தை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லூரி படிப்புக்கான வழிவாசலை கத்த திறந்து தந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் படிப்புக்கு வேண்டிய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் கத்தர் கிருபைகளை தாரும். ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ போராட்டத்தோடு, மன அழுத்தத்தோடு ஆண்டவரே அவர்கள் காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் உலக மனம் இறங்கி புது வழிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை அறிந்திருக்கிறீர். உடைய இதயத்தின் வேண்டுதல்கள், விருப்பங்களை நிறைவேற்றி பிள்ளை துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவர், எந்த இடத்துல எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து திருநாமத்தை வைத்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான சிறந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக, உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பதை போல் சுமந்து தேவன் நம்மை காத்து அற்புதமாய் நடத்துவாராக. இந்த காலை ஆராதனை அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருப்பதற்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை கர்த்தரை ஆஸ்வதித்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் நாம் வழக்கமாக வாசிப்பதைப் போல சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை வாசித்து நம்ம பாடி ஆராதித்ததுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து பாடி வார்த்தைகளை கேட்கலாம். 18ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அவயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஜெபித்தேன். தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. ஆமேன். நம்முடைய ஜெபம் தூவமாக தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மகத்துவமான, மகிமையான, வல்லமையான கிருபைகளை செய்து தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அன்பின் தேவன், அற்புதங்களின் தேவன் செய்யும் மகத்துவத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பல நாள்கள் தடைப்பட்ட காரியங்கள், பல நாள் போராடி கொண்டிருக்கிற காரியங்கள், பல நாள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாளில் தேவன் செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பிதாவே, அடுத்திருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். அப்பா, கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். உடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்திலும் வார்த்தைகளை அனுப்பி நீர் அற்புதங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் விலகி இருக்க வேண்டியவைகளை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் விலகி இருக்க வேண்டும். சில காரியத்திற்கு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். சில காரியத்திற்கு நாம் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். சில காரியத்திற்கு நாம் இணங்கி இருக்க வேண்டும். சில காரியத்துக்கு நம்ம பிரிந்து இருக்க வேண்டும். சில காரியத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். சில காரியத்திற்கு நாம் தூரமாய் தள்ளி போக வேண்டும். சில காரியத்துக்கு அந்த இடத்தை விட்டு நாம் ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் பல
ஆதாரமான வசனங்கள் உண்டு. சில காரியங்களுக்கு நெருங்கி இருக்க வேண்டும், இணங்கி இருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் சில காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், சில காரியத்துக்கு தூரமாய் விலகி இருக்க வேண்டும், சில காரியத்துக்கு அந்த இடத்தை விட்டு ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வசனங்களை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்க பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே உபதேசங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எது சரி எது தவறு என்று உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் சரியாய் கற்றுக்கொண்ட உபதேசங்களுக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து அவர்களை விட்டு நீங்கள் விலகி தள்ளி போங்கள் என்று புத்தி சொல்லுவதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் விலகி இருக்க வேண்டிய சில காரியங்களை பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கின்றன. நம்ம யோபுவை குறித்து வாசிக்கிற போது யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு விலகுகிறவன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி நிற்கிறவன் யோபு. அதை ஆண்டவர் அடுத்த இடத்திலும் சொல்லுகிறார். பொல்லாப்புக்கு விலகுகிற யோபு மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ ஆண்டோடைய பார்வையில் பாருங்க, விலகி இருக்கிறதுக்கு நம்ம விலகி இருந்தா கர்த்தருடைய பாராட்டை பெறுகிறோம், கர்த்தருடைய நன்மதிப்பை நாம் பெறுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அதை யோபு பற்றி சொல்லி விலகிறவனமாக இருந்தான். யோசேப்பை பாருங்கள், பாவத்துக்கு உட்படாமல் விலகி இருக்கிறவனாய் அவன் இருந்ததை பார்க்கிறோம். தானியேலை பாருங்கள், அங்கு பரிமாறப்படுகிற உணவு வகைகள் தனக்கு தேவன் அனுமதிக்காத உணவு வகைகளை விட்டு அவன் விலகி இருந்தான் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். அவர்களெல்லாம் விலகி இருந்தார்கள், அதற்கு உடன்படாமல் இருந்தார்கள், அதற்கு இணங்கி போகாமல் இருந்தார்கள். ஆமேன். விலகி தன்னை காத்து கொண்டார்கள், தீட்டுப்படாமலும் கரைவிடாமலும் அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாட்களில் அப்படி அல்ல. சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், ஆவியில் உண்மையிலே பாடி ஆராதிக்கிறவர்கள் உலகத்துக்கு ஒத்து போகிறவர்களாய் மாறிவிட்டார்கள், மனிதனுக்கு ஒத்து போகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஏன் எல்லாரையும் பகைக்கக்கூடாது, உலகத்துக்கு ஒத்து போங்கப்பா அப்படின்னு பேசுகிற சத்தத்தினால எல்லாவற்றுக்கும் ஒத்து போகிற, இணங்கி போகிற, சேர்ந்து போகிற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா என்று சொல்லி போகிற சூழ்நிலைகளுக்கு மக்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிற கர்த்தருடைய பிள்ளையே, விலகி இருக்க வேண்டியவைகளை விலகி இருந்து தான் ஆக வேண்டும். சேர்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுறதுக்கு நம்ம சேர்ந்து தான் இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு மேன்மை. ஆகவே விலக வேண்டிய சில காரியங்களை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 20:3 பாருங்கள். நீதிமொழிகள் 20:3 பாருங்கள். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுவான். முதல்ல என்ன, இதுக்கு விலகணும், வழக்குக்கு நம்ம விலகி நிற்கணும். வழக்குக்கு நம்ம விலகி நிற்பது நமக்கு மிகவும் நல்லது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒன்றுமில்லாத காரியத்திற்கு கூட சண்டைக்கு போவாங்க, பிரச்சனைகளுக்கு போவாங்க. நாம் ஒதுங்கி போவதற்கு, தேவையில்லாத காரியத்திற்கு நாம் விலகி போவதற்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், விலகி போக வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிற போது, புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அடுத்த வாக்குவாதம் பண்ணாத. சொல்லுங்க பாருங்க, வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. தாங்கள் சொல்வது சரி என்று சம்மதிக்கிற வரைக்கும் அங்கே வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கு சண்டைகள் நடக்கும், காயமான வார்த்தைகள் அங்கு பேசப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அடுத்தது நம்ம எதுக்கு வாக்குவாதங்களை விட்டு நம்ம விலகி வரணும், நம்ம காத்துக்கொள்ளணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அப்போ விலக வேண்டிய காரியத்தில் நாம் விலகினால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரத்திலிருந்து நாம்
நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த காலை நேரத்தில் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் விலகி இருந்தவர்கள், பிரதிஷ்டையாய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு மட்டும் பிரியமாய் அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்துக்கு ஒத்து போக ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தோடு இணங்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே இந்த வம்பு, நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் உலகத்துக்கு ஒத்து போகத்தான் விரும்புகிறாங்களே தவிர வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். விலக வேண்டியதை விலகினால்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இங்கே சொல்லப்பட்ட என்ன சொல்றாரு பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இருப்பா. நீ காத்துக்கொள், நீ காத்துக்கோ. நம்ம மனிதன் தேவையில்லாமல் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆமென். உன் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய், உன் வார்த்தையினால் நீ சிக்குண்டாய். கிளவி பேச்சுக்கு விலகிரு, கட்டுக்கதைகளுக்கு விலகிரு. வேதம் கிளீனாக சொல்லுது நமக்கு. ஆனால் இன்றைக்கி அதிக நேரம் பேசுவது, இன்றைக்கி கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் பேசி அந்த செல்ஃபோன் சூடாகிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்தவுடன் ஃபோன், படுக்கைக்கு போகிற வரைக்கும் எப்பொழுதும் பலவிதமான மக்களோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க. சிலங்க அரட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க, சிலர் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிலர் இரட்டை அர்த்தத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஃபோனை வச்சு இதெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும், தேவனை துக்கப்படுத்தும், பிரதிஷ்டையை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து விடும். ஆகவே விலக வேண்டியவளை விட்டு விலகினால்தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், நல்ல உபவாசம் பண்ண ஜெபிக்கிறோம், சபைக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்குறோம், ஆத்துமாதாயம் செய்கிறோம், எல்லாம் பாராட்டப்படத்தக்கவைகள் தான். ஆனால் அதே நேரத்தில் விலக வேண்டிய காரியத்தை நம்ம விலகி நிற்க வேண்டுமே. ஆமென். சேர்ந்து நிற்க வேண்டிய காரியத்துக்கு நம்ம சேர்ந்து நிற்க வேண்டுமே. அப்படி இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கும் செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. அடுத்தது, தீமையை நம் நடுவிலிருந்து விலக்கணும், தீமை செய்யாமல் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்கிற குணம் அது மனித குணம் அல்ல, அது மிருக குணம். ஆனால் தீமை செய்தாலும் நன்மை செய்கிறது தான் நமக்குள் இருக்கிற நல்ல குணம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அநேக தீங்கு செய்திருக்கலாம், தீமையாய் பேசியிருக்கலாம், தலைகுனிய வைத்திருக்கலாம். நீங்கள் சொல்லாததை, செய்யாததை, நடப்பிக்காததை நடப்பித்தேன் என்று அபாண்டமாய் பழி சுமத்தி நம்மேல் பழி போட்டிருந்தாலும் கூட அவளை மன்னித்து மறந்து அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய நாம் பழகிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு தரலான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை வெற்றி அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே.
ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 விலக வேண்டிய காரியத்தை விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் எதில் விலகி இருக்க வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். அடுத்தது உலகத்தின் பழக்க வழக்கத்திற்கு இல்லைன்னா உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். தேவையில்லாத பாரம்பரியமான காரியத்திற்கு நம்ம விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடக்கிற அநேக விழாக்கள் சுப காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் அநேக பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், வேதம் சுட்டி காட்டப்படாத பழக்க வழக்கங்களில் தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அவைகள் சிறப்பாக செய்யப்பட வேண்டும், நன்றாக செய்யப்பட வேண்டும், அவைகள் தவறல்ல. ஆனால் அதிலும் அதிகமாக நாம் போய் தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து நம்ம இணைத்துக் கொள்வது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக அழகாக அது இருக்காது. ஆகவே அவைகளை நாம் மிகவும் கவனமாக இருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். விலக வேண்டியதை விட்டு விலகி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். தானியேல் விலக வேண்டியதை விட்டு விலகினதனால்தான் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். யோசேப்பு தன் விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகினதனால்தான் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அநேக பரிசுத்தவான்கள் விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகினதால்தான் தங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொண்டார்கள். அப்போது நாமும் அப்படிதான் விலக வேண்டிய காரியத்தை விட்டு நாம் விலகினால்தான் என்ன பண்ணணும்? நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நம்மை உட்படுத்தி விலக வேண்டிய காரியத்தில் விலகுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு நம்ம விலகணும். பொல்லாப்பா தோன்றுது எதெல்லாம் நமக்கு தீமை ஏற்படுத்தும், எதெல்லாம் மற்றவர்களுக்கு தீமையை ஏற்படுத்தும், அவைகளை போன்ற காரியங்களை விட்டு விலகி நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் நல்ல தீர்மானங்களை எடுப்போம். அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நிச்சயமாய் நம்மை நடத்தும். சில நேரங்களில் நாம் எல்லாவற்றுக்கும் நான் ஒத்து போனோம்னு சொன்னால் கர்த்தர் பிரிய மாட்டார். சிலருக்கு நோ சொல்ல தெரியணும், சிலது நோ இது எனக்கு வேண்டாம் என்று விலக்கி விடுவதற்கு நம்ம தெரியணும். சிலதுக்கு எஸ் சொல்லவும் தெரியணும், ஆனால் சில நேரத்தில் சிலது நோ சொல்லவும் தெரியணும். இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு தேவன் அனுமதித்தது அல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்தது அல்ல, இதோடு நாம் இணங்கி வாழக்கூடாது, இதோடு நம்ம சேர்ந்து பயணிக்க முடியாது, இது தேவனுக்கு பிரியமானதல்ல, இது வேதம் அனுமதிக்கவில்லை, இதை நான் சேர்ந்திருப்பதற்கு தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை, தேவன் எனக்கு கொடுத்தது நான் பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி சில காரியத்தை விட்டு விலகவும் சில காரியத்தில் நெருங்கி இருப்பதற்கு நமக்கு நல்ல தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எடுப்பது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். சில நேரத்தில் அநேகர் பார்க்க நண்பனை சந்தோஷப்படுத்த, உறவினர்களை சந்தோஷப்படுத்த, சொந்தங்களை சந்தோஷப்படுத்த, சுற்றி இருக்கிற நட்புகளை சந்தோஷப்படுத்துவதற்கென்று உலகத்தாரை போல, ஆண்டவரை அறியாத உலகத்தாரை போல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் காரியத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது நல்ல காரியமாய் இருக்க போவதில்லை. அதை குறித்து தேவன் சந்தோஷப்பட போவதும் இல்லை. மனிதனை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ ஒரு நாளும் முடியாது. 2 எஜமானருக்கு ஒரு ஊழியன் வேலை செய்யவே முடியாது. ஒன்று தேவனுக்கு பிரியமாய் வாழலாம், இல்லை என்றால் மனிதனுக்கு பிரியமாய் வாழலாம். மனிதனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒருவரால் முடியவே முடியாது. அது சாதாரணமான காரியமும் அல்ல, அது முடியவும் முடியாது. ஆகவே நாம் இதில் நாம் கவனமாக இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்ட வேண்டும். சிலர் பாருங்கள்,
சபைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க. அங்கே வந்தால் எல்லாம் நல்லா சரியாக இருப்பதை போல காண்பிப்பாங்க. ஆனால் உலகத்திற்கு போன பின்னாடி உலகத்தின் காரியத்தை எல்லாம் எடுத்து செய்து கொள்வர்களாக இருப்பார்கள். சில முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் விட்டு விலகி வாழ்க என்று சொல்லுகிறவர்கள் அங்கு போனால் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. சபைக்கு வந்தால் அவர்கள் நடந்து கொள்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. உறவுகளுக்கு மத்தியில் போனால் அவர்கள் நடந்து கொள்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. சபைக்கு வரும்போது ஒன்று, உலகத்திற்கு போகும்போது ஒன்று. மற்ற காரியத்தில் முடிவுகள் எடுக்கிற போது நடந்து கொள்கிற காரியங்கள் உண்டு. இது நிமித்தம் அநேகர் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, ஆனால் நல்லா அபிஷேகம் நிரம்புகிறாங்க. ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையோ மேன்மையோ அவர்கள் காண முடியவில்லை. காரணம் என்ன? தன்னை சரியாய் காத்துக்கொள்ள தெரியாததினால். ஆகவே நாம் இதில் மிக கவனமாக இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். சங்கீதம் 18:23 பாருங்கள். சங்கீதம் 18:23. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 23வது வசனம். அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்ப அடுத்தது, தேவையில்லாத குணங்களுக்கு நம்ம விலக்கி நம்மளை காத்துக்கிடணும். ஆமேன். நாம் விலக வேண்டியவர்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். சிலதில் நாம் விலக வேண்டும், சிலதில் நாம் இணங்க வேண்டும், சிலதில் நாம் சேர்ந்திருக்க வேண்டும், சிலதில் தூரமாக விலகி போக வேண்டும், சில காரியத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். இதெல்லாம் வசனங்கள் சொல்லுகிறது. இங்கு வேதம் சொல்லுகிறது, என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி நான் காத்து கொண்டேன். அப்படி என்றால் துன்மார்க்கமாய் தோன்றுகிற காரியங்களை நம்ம விலக்கி நம்மளை காத்து கொள்ளணும், நம்மை காத்து கொள்ளணும். அங்கு தானியேல் 1:8 அப்படி தான் தன்னை காத்து கொண்டார். அது அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட தேவையில்லாத குணங்களுக்கு நம்ம விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவன் தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தீர்மானம் பண்ணினான். அப்போ வேண்டிக் கொண்டான். அப்போ நம்ம முதல்ல இதெல்லாம் செய்ய மாட்டோம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும். செய்ய வேண்டாம் என்று நல்ல தீர்மானம் செய்து நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற போது, அதில் அர்ப்பணிப்பை நாம் வெளிப்படுத்துகிற போது, ஒரு பிரதிஷ்டையை வெளிப்படுத்துகிற போது, ஒரு வேர்விருந்த ஜீவியத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதமாகவே மாறும். விலக வேண்டியதை விட்டு விலகினால்தான் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். ஆமேன். சிலவங்க எதை பார்த்தாலும் பொய்யை பேசிக்கொண்டே இருப்பாங்க, பெருமையை பேசிகிட்டே கொண்டிருப்பாங்க, துர்க்குணத்தை வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க, சண்டையை செய்துகிட்டே இருப்பாங்க, எப்போதும் கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டே இருப்பாங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க, சந்தோஷத்தை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க, நிம்மதியாக இருக்கவே மாட்டாங்க, குழம்பிட்டே இருப்பாங்க, சமாதானத்தை விட்டு விலகி இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை சமாதானத்தை பார்க்கவே முடியாது. அப்படி இல்லாதபடிக்கு விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும். தூரமாய் தப்பி கடந்து போகணும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ அடுத்தது மாமிச இச்சைகளை விட்டு விலகணும். எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கண் கேட்பதையெல்லாம் கொடுத்து விடக்கூடாது, காது கேட்பதையெல்லாம் கொடுத்து விடக்கூடாது, நாவு விரும்புவதையெல்லாம் கொடுத்து விடக்கூடாது, மனம் விரும்புவதையெல்லாமே கொடுத்து விடக்கூடாது. அப்படி கொடுத்து விட்டால் நாம் ஒரு ஆவிக்குரிய சிறந்த வாழ்க்கை ஒரு நாளும் வாழவே முடியாது. கண்கள் எதெல்லாமோ பார்ப்பதற்கு விரும்பும், காதுகள் எதெல்லாமோ கேட்பதற்கு விரும்பும், நாவு எதெல்லாமோ சுவைப்பதற்கு விரும்பும், மனம் எதெல்லாமோ செய்வதற்கு விரும்பும். அவைகள் கேட்பதையெல்லாம் நீங்கள் கொடுத்தால் ஒரு நல்ல சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் கடந்து போக முடியாது. ஆகவே விலகி வர வேண்டியதை விட்டு விலகி வர வேண்டும். தூரமாய் நிற்க வேண்டிய காரியத்தில் தூரமாய் நின்று தன்னை காத்து கொள்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உலகத்திற்கு ஏற்றபடி, மனிதனுக்கு ஏற்றபடி, அவன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து கொண்டு என்னதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பலன் வரப்போவதில்லை, தேவன் சந்தோஷப்பட போவதில்லை. ஆகவே இவைகள் விலக வேண்டியதை விட்டு விலகி வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அந்த வார்த்தையை வாசி நாம் ஜெபிக்கலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அப்போது நல்ல பார்ப்பாங்க, நல்லா பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செய்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சிலர் பேசிக்கொண்டே இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைக்கும் அவங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். பேசுவது ஒன்று, செய்வது இன்னொன்றாக இருக்கும். இருதயத்தில் இருப்பதற்கும் வாயில் பேசுவதற்கும் ரொம்ப தூரம் இருக்கும். ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஆமேன். அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகி நம்மை காத்து கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் அப்படின்னா வேஷம் போடுகிறவர்கள், மாயம் பண்ணுகிறவர்கள். சொல்லுங்க, பார்த்தீங்களா, நம்ம நேசிப்பதை போல நடிப்பாங்க. ஆனால் பக்கத்தில் போய் நம்மை குறித்து அவதூறாய் பேசுவார்கள், குற்றஞ்சாட்டி பேசுவார்கள், குறை சொல்லி பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடித்து நம்ம சற்று டிஸ்டன்ஸ் பண்ணணும். விரோதிக்க வேதம் சொல்லவில்லை, பகைக்க சொல்லவில்லை. ஆனால் சற்று நம்மை விலைக்கு நம்மை காத்து கொள்ளணும். அப்படி இருந்தால்தான் நாம் சுத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கென்று நாம் வாழ முடியும். அந்த கிருபைகளை சர்வ வல்லமைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. விலக வேண்டியதை விட்டு விலகுகிறீர்கள். இயேசுவும் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். அல்லேலூயா. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. கரமுயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்க முடியுமானவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலவேளை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர். நீ எங்களோடு பேசிக்கொண்டு வருகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி ஆண்டவரே. கொடிய நாட்களை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விலக வேண்டியதை விட்டு விலகி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற விட்டு விலகிற யோபுவை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களும் அப்படி ஆண்டவரே பொல்லாங்காய் தோன்ற விட்டு விலக வேதம் சொல்லுகிற காரியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விலக வேண்டியதை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும் அப்பா. ஆண்டவரே, தூரமாய் நிற்க வேண்டிய தூரமாய் நிற்கவும், இணங்கி நிற்பதற்கு இணங்கி நிற்பதற்கும், சேர்ந்து நிற்பதற்கு நாங்கள் சேர்ந்து நிற்பதற்கும், ஆனால் அதே நேரத்தில் தகப்பனை விலக வேண்டிய காரியத்தை நாங்கள் விலகி தங்களை காத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. கொடிய காலங்கள், கொடிய நாட்கள், கொடிய பாவங்கள், கொடிய சூழ்நிலைகள், கொடிய விதமான நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் விலகி எங்களை காத்துக்கொள்ள
அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தார். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், வீட்டின் அருகில், எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே விலகி தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமோ அதை விலகி காத்துக்கொள்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். அதுக்கு வேண்டிய ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து விலகி காத்துக்கொள்ள உதவி செய்தீரே. யோசேப்பு இந்த காரியத்துக்கு விலகி ஓடினது நிமித்தம் உயர்த்தப்பட்டதை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகவே விலகி ஓட வேண்டியதை விட்டு நாங்கள் விலகி ஓடவும், தப்பி கடந்து போவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் இணங்கி போகாமல். வாலிப தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் இணங்கி போகாமல். ஆண்டவரை வேறு பிரிந்து வாழ வேண்டிய இடத்தில் வேறு பிரிந்து வாழவும், வேறு பிரிந்த ஜீவியத்தை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இந்த காலை ஆறுதை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விலகி வாழ்வதற்கு வேண்டிய பலனையும், விலகி வாழ்வதற்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீரா. ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நீ நல்லவர், நன்மை செய்கிறவர் அப்பா, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தேன். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெப குறிப்பை பதிவிட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவருக்கும் உடைய கரம் நீட்டி அற்புதங்களை செய்யும் அப்பா. நீ அவளை தொடுவீராக. உடைய கரம் அவளை தொட்டு அற்புதங்களை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பழுதாய்ப்போன உடல் உறுப்புகள் புதிதாக்கப்படட்டும் அப்பா. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் அப்பா. மருத்துவரால் கைவிடப்பட்ட நோய்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு மன இறங்கி அற்புதத்தை செய்து திரும்பவும் மரண வாசனை தூக்கி எடுத்து உடைய பிள்ளைகளை பிழைக்க வைக்க போகிற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு தொழில் வாய்க்கவில்லை, எது செய்தாலும் எனக்கு நஷ்டம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த கல்வியாண்டிற்கு எப்படி பணம் செலுத்துவது, யாரிடத்தில் வாங்குவது என்று கைப்பு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டடம் நிற்கும் அப்பா. அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கிறவர் நீர். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு இது ஆகிய ஒரு அற்புதத்தை செய்து மேற்படிப்புக்கு வழிவாசலை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி, நன்றி. இந்த முறையாகிலும் எனக்கு மருத்துவக்கல்வியில் இடம் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் மக்க நன்றி. எங்களோடு இணைந்து பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியக தேவன் மகிமைப்படுவாராக, இம்மட்டும் காத்த தேவன் மகிமைப்படுவாராக. இனிமேலும் நீரை காக்க போவதற்காய் உமக்கு நன்றி. அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. காலை ஆராதனைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அநேகர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், அநேகர் கொடுத்த சுகத்திற்காய், அநேகருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய சமூகத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புது வழிகளை திறந்து, புது பாதைகளை திறந்து நீர் மகிமையை வெளிப்படுத்தி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் சொல்கிறோம். விலக வேண்டியதை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்யும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் நீ சொன்ன வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு நான் சொன்னேன். நீரே கிரியை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் நிச்சயம் தருவார். விலக வேண்டிய காரியத்தில் விலகி இருக்கவும், சேர்ந்திருக்க வேண்டிய காரியத்தில் சேர்ந்திருக்கவும், தூரமாய் விலகி ஓட வேண்டிய காரியத்திற்கு தூரமாய் விலகி ஓடி தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் காத்துக்கொள்வதற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். God bless you. God bless you.